வணக்கம். வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஆழமான விஷயத்த அலச போறோம். இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருக்கிறது காதல் மழையில் ஒரு தந்தையின் கதை அப்படின்னு ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான படைப்பு. அதுல இருந்து சில பகுதிகளை எடுத்து கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஒரு தந்தை தன் குழந்தைங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. வயநாட்டுல அந்த பருவமழை பின்னணியில ஒரு காதல், அப்புறம் ஒரு பெரிய இழப்பு, பல வருஷம் கழிச்சு ஒரு எதிர்பாராத சந்திப்பு, அதை பத்தின கதை. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கதையோட முக்கியமான பகுதிகள், அது உணர்த்துற அந்த ஆழமான விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கறது தான். வாங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு தனிப்பட்ட அனுபவம் மாதிரி தெரியலாம். ஆனா இதுல நிறைய பொதுவான வாழ்க்கை உண்மைகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு பெரிய அடியிலிருந்து எப்படி மீண்டு வருது, நம்பிக்கை எவ்வளவு முக்கியம், அப்புறம் வாழ்க்கையில நடக்கிற அந்த எதிர்பாராத திருப்பங்கள், இதெல்லாம் பத்தி பேசுது. அதுலயும் அந்த பருவமழை, அது சும்மா ஒரு பின்னணி இல்லை. அது எப்படி சொல்றது, அவங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள், சவால்கள் எல்லாத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கேரக்டர் மாதிரி கூட சொல்லலாம். ரொம்ப சரி. அப்போ கதையோட ஆரம்பத்துக்கு போவோமா? அந்த கதை சொல்லி, அதாவது தந்தை, அப்புறம் மீராங்கிற அந்த பொண்ணு, அவங்களோட இளமை காலம், வயநாட்டோட அந்த அழகான சூழல், அங்கெல்லாம் அவங்க வளர்றாங்க. அந்த ஏலக்காய் வாசனை, மழை பெஞ்சா வர்ற மண் வாசனை, அதெல்லாம் கற்பனை பண்ணாலே நல்லா இருக்கு. ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கு. அவருக்கு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசை, ஊருக்காக ஆடி ஒரு நாள் பெருசா வரணும்னு. மீராவுக்கு அவளோட பாடுற திறமைய உலகமே கேட்கணும்னு ஆசை. அவ பாட்டுனாலே மழையே நிக்குமா, அவ சிரிச்சாலே வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்குமான்னு அவர் சொல்றாரு. அது அந்த வயசோட அந்த காதலோட வெளிப்பாடு இல்லையா? கண்டிப்பா. அந்த வர்ணனைகள் அது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு உணர்வு. அப்போ இந்த கனவுகள் அது அவங்களோட அடையாளம் மாதிரி தானே. அந்த வயசுல எல்லாமே சாத்தியம்னு தோணும், வானம் கூட பக்கத்துல இருக்கிற மாதிரி. அந்த அப்பாவித்தனம், அந்த நம்பிக்கை, அதுதானே அழகு. ஆமா ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அது மட்டும் இல்லாம அந்த வயநாட்டோட இயற்கை, அந்த மழை, இதெல்லாம் ஆரம்பத்துல அவங்க கனவுகளுக்கு எவ்வளவு உதவியா இருக்குன்னு பாருங்க. மழைச்சாரல்ல பேசிக்கிறது, ஆற்றங்கரையில உட்கார்ந்து பேசுறது, எல்லாமே அந்த இயற்கையோட சேர்ந்தே இருக்கு. ஆமா. ஆனா பாருங்க, இதே இயற்கை தான் அப்புறம் அவங்க வாழ்க்கையில பெரிய, எப்படி சொல்றது, ஒரு புயலையே கொண்டு வருது. இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அவங்க கனவுகள் கூட அந்த நிலத்தோட சம்பந்தப்பட்டது. எப்படி சொல்றீங்க? கிரிக்கெட் ஆட கிரவுண்ட் வேணும், அது நிலம் சம்பந்தப்பட்டது. பாட்டு போட்டிக்கு போகணும்னா அமைதியான சூழல், போக்குவரத்தெல்லாம் வேணும், இதுவும் ஒரு வகையில அந்த சூழலோட தொடர்புடையதுதான். ஓ ஆமா, இல்லை சரிதான். இதுக்கப்புறம் தான் கதை நம்மள ரொம்ப பாதிக்கிற மாதிரி மாறுது. அந்த அமைதியான வாழ்க்கையில நினைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புயல். அது வரைக்கும் அவங்க பார்த்த மழை வேற, இது வேற, ஒரு பெரிய பேரழிவு. ஆமா, அது வெறும் மரத்தையோ வீட்டையோ சாய்க்கல, அவங்களோட நம்பிக்கைய, கனவுகளை எல்லாத்தையும் புரட்டி போட்டுடுது. பெரிய வெள்ளம் வருது. இந்த வெள்ளம் கதை சொல்லிக்கும் மீராவுக்கும் நடுவுல நேரடியாவே ஒரு தூரத்தை உண்டு பண்ணிடுது. சந்திக்க முடியாத நிலைமை. சரி. அது மட்டும் இல்லாம அவங்க கனவுகளும் உடையுது. அவருக்கு கிரிக்கெட் ஆட இடமில்லாம போகுது, அந்த வயலே அழிஞ்சிடுச்சு. ஓ அடடா, மீராவோட பாட்டு போட்டி வாய்ப்பு அதுவும் தடைபட்டு போகுது. புயல்னால வந்த பிரச்சனைகள், காரணங்கள் பல இருக்கலாம், ஆனா வாய்ப்பு போச்சு. ஒரே நாள்ல வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. இந்த புயலை வாழ்க்கையில திடீர்னு வர்ற அந்த எதிர்பாராத சவால்களோட குறியீடா பார்க்கலாம் இல்லையா? ஆமாமா. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் எப்படி நம்ம பிளான்ஸ, நம்ம உறவுகளை, ஏன் நம்ம வாழ்க்கையோட போக்கையே மாத்துதுன்னு இது காட்டுது. சரிதான். இது கதையில அந்த இழப்பு, சிதஞ்ச கனவுகள், இதையெல்லாம் இன்னும் ஆழமாக்குது. புயல் எப்படி வெறும் பிசிக்கல் தூரத்தை மட்டும் உருவாக்கல, மனசளவுலையும் அவங்க லட்சிய பாதையிலையும் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துதுன்னு பார்க்கணும். அந்த பிரிவுக்கு அப்புறம் கதை சொல்லியோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. தனியா இருக்காரு. மழை பெஞ்சா போதும் அவருக்கு மீராவோட நினைப்பு தான். அவளும் இதே மழைய பாத்துட்டு இருப்பாளா, பாடுவாளான்னு நினைக்கிறாரு. அந்த ஏக்கத்துல ஒரு வலி இருக்கு. நிச்சயமா. நாளாக நாளாக தூரம் அதிகமாகுது, வருஷங்கள் போகுது, கூடவே ஒரு பயமும் வருது. இனி அவளை பார்க்க முடியாதோ, அவ எப்படி இருக்காளோன்னு. ஒரு கட்டத்துல சில காதல் வெறும் நினைவுகளா மட்டும் இருக்கிறதுக்கு தான் போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போறாரு. அது எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலை இல்ல? ஆமா, ரொம்ப வேதனையான ஒரு ஒப்புதல் அது. ஆனாலும் அவளை மறக்கல. மத்தவங்க கிட்ட அவளை பத்தி பேசுறாரு. அவளோட தைரியம், அந்த புயலை எப்படி சமாளிச்சா, அவ குரல் எப்படி இவருக்கு அமைதி தந்துச்சுன்னு அப்படி பேசி அவன் நினைவுகளை உயிரோட வைக்க பாக்குறாரு. ஆனா அதுலயும் ஒரு சோகம் இருக்கு. ஆமா, ஒரு இழப்போட வலி. குறிப்பா அவர் சொல்றது,
அந்த ஆறு அவளை என்கிட்ட எப்பவுமே பிரிச்சுடுச்சுன்னு பயந்தேன் அப்படின்னு. இங்க ஆறுங்கிறது அந்த வெள்ளம், அந்த பிரிவு, அந்த காலம் எல்லாத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது வெறும் நதி இல்ல. அந்த பயம் அவரை விடாம துரத்துது. இது நம்பிக்கை இல்லாத நிலைக்கு போற மாதிரி. இத நாம இன்னும் கொஞ்சம் யோசிச்சா, இழப்ப நாம எப்படி ஹேண்டில் பண்றோம், நினைவுகளை எப்படி பிடிச்சு வச்சுக்கிறோங்கிறது ரொம்ப சிக்கலானது. ஒருத்தர் நம்ம கூட இல்லைனாலும் அவங்கள பத்தி பேசுறது மூலமா அவங்க நினைவுகளை நம்ம மனசுல உயிர் போட வைக்கிறோம். இது ஒரு கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி. சரி, கதை சொல்லியும் அதான் செய்யறாரு. மீராவை பத்தி பேசுறது அவருக்கு ஒரு தற்காலிக ஆறுதலா இருக்கலாம், அவளை முழுசா இழக்கலைங்கிற மாதிரி. ஆனா அந்த பயம், ஆமா, அந்த பயமும் காலமும் அந்த வலியை இன்னும் அதிகமாக்குது. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியாத அந்த நிச்சயமற்ற நிலை, அதுதான் கொடுமை. ஆமா ஆமா, ஒருவேளை நீ சந்திக்கவே முடியாதோ அப்படிங்கிற நினைப்பு மனசுல ஒரு வடு மாதிரி ஆயிடும். அவர் சொல்றதெல்லாம் அந்த நீண்டகால பிரிவோட தாக்கம் தெரியுது. பல வருஷங்கள் இப்படியே போயிடுச்சு, அவருக்கும் வயசாயிடுச்சு. அந்த காதல் கதை முடிஞ்சு போச்சுன்னு கூட அவர் இருக்கலாம். ஆனா வாழ்க்கை எப்பவும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காதே. இங்கதான் ஒரு அழகான எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ஒரு மதியம் பல வருஷம் கழிச்சு அவர் சும்மா அந்த பழைய ஆத்து பாலத்துக்கிட்ட வராரு. அவங்களும் மீராவும் சின்ன வயசுல நின்னு பேசிக்கிட்டு இருந்தா அதே இடம். அந்த இடம் கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனா அதே நேரம் மாறாமலும் இருக்கு. வானம் லேசா மேகமூட்டமா இருக்கு. புயலுக்கு அப்புறம் பூமி கொஞ்சம் கொஞ்சமா இயல்புக்கு திரும்பின மாதிரி. சரி, அங்க நின்னுட்டு இருக்கும்போது கூட்டத்துக்கு நடுவுல அவரு அவளை பாக்குறாரு. அட நிஜமாவா? ஆமா, அதே மீரா. வருஷங்கள் ஓடினாலும் அதே புன்னகை, அதே கண்கள். அவருக்கும் வயசாயிருக்கு, அவளுக்கும் வயசாயிருக்கு. தோற்றம் மாறி இருக்கு, ஆனா அந்த இணைப்பு அதேதான். அவங்க 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசலையா? இல்ல. ஆனா அவங்க பார்வை சந்திக்குது. அந்த ஒரு செகண்ட்ல அந்த பல வருஷ இடைவெளி காணாம போயிடுது. வார்த்தையே தேவையில்லாத ஒரு ஆழமான புரிதல். ஆஹா, மௌனமான புரிதல். பிரிஞ்சு போனவங்க காலம் கடந்து எதிர்பாராத விதமா சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்புல ஒரு அமைதி இருக்கு. அப்போதான் அவருக்கு தோணுது, சில காதல் எவ்வளவு தூரம் போனாலும் திரும்பி வர வழி கண்டுபிடிச்சிடும் போல அப்படின்னு. இந்த சந்திப்பு எதை சொல்லுது? இது கதையோட முக்கியமான கருத்துகள்ல ஒன்ன சொல்லுது. விதிங்கிறது அந்த பருவமழை மாதிரி தான். அதுக்குன்னு ஒரு தாளம் இருக்கு, கணிக்க முடியாத ஆச்சரியங்களும் இருக்கு. ஆமா, வாழ்க்கை ஒரு நேர்கோடு இல்ல. நிறைய வளைவுகள், திருப்பங்கள், எதிர்பாராத சந்திப்புகள், பிரிவுகள் எல்லாமே இருக்குன்னு இது காட்டுது. குறிப்பா அந்த வார்த்தையே இல்லாத புரிதல், அது ரொம்ப பவர்ஃபுல் இல்ல? நிச்சயமா. பல வருஷம் பேசாம இருந்திருக்கலாம், ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு எதுவும் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த பார்வை சந்திக்கும் போது அந்த ஆழமான தொடர்பு இன்னும் இருக்குன்னு அது காட்டுது. சில பந்தங்கள் காலத்தால அழியாது. சரிதான். இன்னொரு விஷயம் பாருங்க, ஆரம்பத்துல அழிவையும் பிரிவையும் கொண்டு வந்த அதே இயற்கை சூழல் இப்ப பல வருஷம் கழிச்சு ஒரு அமைதியான மறு இணைப்புக்கு இடமா அமையுது. ஆமா ஆமா, இது ஒரு கேள்வியை எழுப்புது. காலம் எல்லாத்தையும் ஆத்திடுமா, இல்ல காயங்களோட வாழ பழகிக்கிறோமா? அந்த புயலோட வழி மறைஞ்சிடுச்சா, இல்ல அந்த மௌனத்திலேயே அதுவும் கலந்திருக்கா? யோசிக்க வேண்டிய விஷயம். நிச்சயமா. அந்த அமைதிக்கு பின்னால ஒரு பெரிய கதை இருக்கப்போ, இந்த தந்தை தன் குழந்தைக்கு சொன்ன கதையில இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒண்ணு, வாழ்க்கை புயல் மாதிரி தாக்கினாலும் சில உண்மையான உறவுகள், காதல், அதெல்லாம் காலத்தால அழியாது. சரி. 2வது, எவ்வளோ கஷ்டமான சூழல்லையும் நம்பிக்கையை கைவிடக்கூடாது, அதுதான் வழிகாட்டும். ஆமா. 3வது, கனவுகள் சிதைஞ்சாலும் தடைப்பட்டாலும் அதை தொடர்றதுக்கோ இல்ல புதுசா கனவு காண்றதுக்கோ முயற்சி பண்ணணும். கரெக்ட். இந்த 3 ரொம்ப முக்கியம். மிகச்சரியா சொன்னீங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும், இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் கூட பொருந்தும். எப்படி? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்துல புயல் வரத்தான் செய்யுது. உறவு சிக்கல், வேலையில பிரச்சனை, படிப்புல தடை, உடம்பு சரியில்லாம போறது, இல்ல கனவு பலிக்காம போறது, எத்தனையோ இருக்கு. ஆமா, உண்மைதான். ஆனா அந்த இழப்புகளுக்கு அப்புறமும் அந்த புயலுக்கு அப்புறமும் திரும்ப ஒரு இணைப்பு உருவாக்கவோ இல்ல மன அமைதியை கண்டுபிடிக்கவோ ஒரு வாய்ப்பு எப்பவுமே இருக்குன்னு இந்த கதை நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த பின்னடைவுல இருந்து மீண்டு வர்றது ரெசிலியன்ஸ், அப்புறம் காலத்தோட சக்தி, இதெல்லாம் இது காட்டுது. வாழ்க்கையோட கணிக்க முடியாத தன்மையை ஏத்துக்கிட்டு நம்பிக்கையோட போகணும்னு சொல்லுது. ஆமா, அந்த எதிர்பாராத விஷயங்கள்ல தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இருக்கு போல. சரி, இந்த அருமையான கதையை பத்தி நாம இவ்ளோ நேரம் பேசணும். உங்களுக்காக கடைசியா ஒரு கேள்வி மட்டும். சொல்லுங்க. இந்த கதையை கேட்ட பிறகு ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச எதிர்பாராத திருப்பங்கள் என்ன? காலம் கடந்தும் நீடிச்சு நிக்கிற உறவுகள் ஏதாவது இருக்கா? ஆமா,
இல்லனா உங்க வாழ்க்கையில வந்த புயல்களுக்கு அப்புறம் கிடைச்ச அமைதியில நீங்க என்ன புது நம்பிக்கையை பாத்தீங்க? இல்ல என்ன புது ஆரம்பம் உங்களுக்காக காத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இத சும்மா யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கான சிந்தனை. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட சந்திப்போம். நன்றி.